தகவல்கள் பதிவது ராமராஜ், தமிழ் புக்ஸ், ஹிந்து மத தகவல்கள், வீட்டு மருத்துவம் மற்றும் பல ரிவ்யூ. இன்றைய பதிவில் நாம் ஈரான் இஸ்ரேல் சார்ந்த அந்த யுத்தகாலம் சார்ந்த சில சிந்தனைகளை வைக்கின்றோம். இதில் யுத்தகாலம் செய்திகள் அல்ல, அதை சார்ந்த சமூக கருத்துக்கள். இப்பொழுது இதில் முதலாவதாக வேட்டைக்காரர்கள் வேட்டை நாய்களை கொண்டு செல்வார்கள். வேட்டைக்காரர்களால் அவங்களுடைய இறை காட்டு விலங்குகள் எங்கே இருக்கின்றன என கண்டறிய முடியாது. அதே சமயத்தில் வேட்டை நாய்கள் அதை சரியாக முகப்படுத்தி கண்டுபிடித்துவிடும். வேட்டை நாய்களால் அந்த விலங்குகளை வேட்டையாட முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் மனிதர்களால் முடியும். இந்த ஒரு சிந்தனையை நாம் அப்படியே நாம் ஈரான் சார்ந்த இஸ்ரேல் யுத்தத்தில் நாம் அதை பார்க்கலாம். இது சரியா என்பதை நாம் சிந்திக்க பார்க்க வேண்டியிருக்கின்றது. மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் இவ்வாறு நம்முடைய இந்திய வரலாறு எந்த விதங்களில் மறைக்கப்பட்டதோ, நாம் அதை படிப்பதற்கு தவறினோமோ, அதை ஒரு முறை மேற்கத்திய நாடுகள் இப்போது அரேபியா பகுதியில் எழுதி கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட பகுதியின் மக்கள்கள் எவ்வாறு அந்த ஆட்சி அதிகாரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அவர்கள் என்ன சாப்பிட வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மேற்கத்திய நாடுகள் தான் முடிவு செய்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறமாக பார்த்தால், யுத்தம் என்பதின் அறமானது வெற்றி என்பதை அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் ஈரான் தன்னுடைய அறம் சார்ந்த செயலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. எவ்வாறென்றால், போரில் விரும்புபவர்கள் விரும்பாதவர்கள் என்ற இரு தரங்களை பிரித்து, விரும்புபவர்களுக்கு மற்றும் சுதந்திரமான ஒரு பயிற்சியை அளித்து அவர்கள் சுதந்திரமான முடிவுகளை எடுப்பதற்கும் அது தயார் செய்திருக்கின்றது. இது பன்னெடும் காலமாக அந்த ப்ரௌடு வீரமாக வாழ்கின்ற குடிகளின் இடையில் இருப்பதாகும். இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இது சார்ந்த சிந்தனைகளை இங்கு பதிவுகளாக எதிர்பார்க்கப்படுகின்றன. நான் இஸ்ரேலுக்கு எதிராக பேசவில்லை. ஆனால் தற்போது இந்த உணவுக்காக காத்திருந்த பாலஸ்தீனர்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது என்பதை